Hello friends, welcome to Sri Tech Talks. நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்பை டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையுமே நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அப்படி உங்களுக்கு தெரியாத சில ஃபீச்சர்ஸை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதன் மூலமாக வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸை நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிப்பீங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா லாக்டு சேட். ஸோ நம்ம நிறைய பர்சனல் சேட்டுக்காக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சில சேட்ஸை நீங்கள் லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு இந்த லாக்டு சேட் அப்படிங்கிற ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு சேட்டை ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த சேட்டை இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே லாக் சேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டு அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேட் ஹைட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லாக்டு சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாக் பண்ண அந்த சேட் காட்டும். ஸோ பட் பாருங்கள் இந்த இடத்துல லாக்டு சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுது. சப்போஸ் நீங்கள் இதையும் சீக்ரெட் பண்ண முடியும். இந்த லாக்டு சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் செய்ய முடியும். அதை எப்படி செய்யணும் அப்படின்னா இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். சேட் லாக் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு உள்ளே போங்க. இப்போ ஹைட் லாக்டு சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை எனேபிள் பண்ணுங்கள். தென் கிரியேட் சீக்ரெட் கோடுன்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு சீக்ரெட் கோடு யாருக்கும் தெரியாத ஒரு கோடை ஜென்ரேட் பண்ணணும். அதை இன்னொரு டைம் இப்படி என்ட்ரு பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா சீக்ரெட் கோடை எனேபிள் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லாக்டு சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இதன் மூலமாக என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ணியிருக்கதே பார்த்தீங்கன்னா யாருக்குமே வெளில தெரியாது. இப்போ நீங்கள் அந்த லாக் பண்ண சேட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சீக்ரெட் கோடை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் சீக்ரெட் கோடை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இங்கே எனக்கு லாக்டு சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நான் லாக் பண்ண எல்லா சேட்ஸும் வரும். நான் உள்ளே போயிட்டு மெசேஜை பார்க்க முடியும். சப்போஸ் இந்த ஆப்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேட் லாக் செட்டிங்ஸுக்கு போயிட்டு இந்த ஹைடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி சீக்ரெட் கோடையும் டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சேட்டை வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது இப்படி வெளியில் வந்துடும். அந்த நீங்கள் ஹைட் பண்ணதே பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடும். ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய பர்சனல் சேட் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். இரண்டாவது ஃபீச்சர் என்னென்னா ஃபேவரட். நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஆல் அன்ரீட் ஃபேவரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் நிறைய பேர்கிட்ட சேட் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ்கிட்ட இருந்து வரக்கூடிய சேட்டு அதே மாதிரி மெசேஜ்கள் மட்டும் ஃபேவரட்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சுலபமாக அந்த மெசேஜை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இது செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் டு ஃபேவரேட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு இதை கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ஃபேவரேட்ஸுக்கு போனீங்க அப்படின்னா அந்த சேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். அதே மாதிரி கால்ஸுக்கு போனீங்க அப்படின்னாலும் இந்த ஃபேவரேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டாப்பில் ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி கால் அவங்களுக்கு பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபேவரேட்ஸ் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கடுத்து பின் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சில சேட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட சேட்ஸ் உங்களுக்கு மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பின் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம் ஈஸி அப்படிங்கிறத நான் மேலே பின் பண்ணி எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஈஸி அப்படிங்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும். அதே மாதிரி இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த அன்பின் பண்ணிடுங்க, அது மறுபடியும் பழைய பிளேஸுக்கு போயிடும். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற இம்பார்ட்டன்ட் சேட் குரூப்ஸ் அதே மாதிரி பர்சனல் சேட் எல்லாத்தையுமே டாப் ஆர்டரில் நீங்கள் வச்சுக்க முடியும். அதற்கு அடுத்த முக்கியமான ஆப்ஷன் என்னென்னா செட் ஹெச்டி டிஃபால்ட். நம்ம எல்லாருமே ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம், வீடியோஸ் அனுப்புகிறோம், எல்லாமே சென்ட் பண்ணுறோம். நீங்கள் ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ அதனால் லோ குவாலிட்டியில் சென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். தென் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. இப்போ இங்கே ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீடியா அப்லோடு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ இதில் ஹெச்டி குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இனிமேல் வந்து ஒரு இமேஜை வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹை குவாலிட்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து அந்த இமேஜையோ அல்லது வீடியோவையோ ஆப்டிமைஸ் பண்ணி லோ குவாலிட்டியில் வந்து சென்ட் பண்ணும். அதனால் உங்களுக்கு அந்த இமேஜோட குவாலிட்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த முக்கியமான ஆப்ஷன் என்னென்னா இமேஜின். ஸோ இதை நீங்கள் பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஒரு சேட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இமேஜினை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அட்டாச்மெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட்டாக உங்களுக்கு இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நிறைய பேர் முன்னாடி எமோஜிஸ் அதே மாதிரி ஒரு அனிமேட்டடு இமேஜஸ் ஜிப் இமேஜஸை வந்து அனுப்பணும் அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிச்சு அனுப்ப வேண்டியிருக்கும். பட் நீங்கள் இந்த இமேஜினை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக ஒரு அனிமேட்டட் ஜிஃபை வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த இமேஜினை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போது பைக் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக் ரைடு வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் எனக்கு எந்த இமேஜ் வந்து ஷூட் ஆகுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைக் மட்டும் அப்படி போடுறேன். இப்போ பாருங்கள் பைக் மட்டும் வரும். அதே மாதிரி ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ ராக்கெட் அப் அப்படின்னு போட்டேன்னா இப்போ பாருங்கள், நான் இதை என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ அனிமேட் அப்படின்னு சொல்லி காட்டும். எனக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்படி அனிமேட் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இதை வந்து நான் ஜஸ்ட் சென்ட் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த ஜிஃப் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மனசில் தோன்ற விஷயத்தை நீங்கள் அந்த இமேஜினில் போய்ட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற ஒரு அனிமேட்டட் இமேஜை வந்து மேலே வந்து காட்டும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி அனிமேட் பண்ணி நீங்கள் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். முக்கியமான வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் என்னென்னா லொக்கேஷன் ஷேரிங். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் ஷேரிங்கை தப்பாகவே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில சமயத்தில் இவங்க லைவ் லொக்கேஷனை வந்து அனுப்பிடுறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். ஸோ சரியாக எப்படி லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பர்சனுக்கு அனுப்பணுமோ அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் உங்களுடைய மொபைலில் லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. தென் இந்த அட்டாச்மெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லொக்கேஷன் காட்டும். மேலே உள்ளது என்னென்னா லைவ் லொக்கேஷன். நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு எங்கே மூவ் ஆனாலும் உங்களுடைய கரண்ட் லைவ் லொக்கேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணும். அடுத்து சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சென்ட் பண்ணும். ஸோ எப்போவுமே மேக்ஸிமம் நீங்கள் கரண்ட் லொக்கேஷனை மட்டும் கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல இருந்து கொடுக்குறீங்களோ அந்த பிளேஸுக்கு ஒரு பர்சன்னால் வந்து கரெக்டாக வந்து சேர முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் யூஸிங் ஃபோட்டோஸ். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஐஃபோன் அந்த மாதிரி டிவைசஸில் தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எமோஜி அதாவது இந்த ஸ்மைலியை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது இருந்துச்சுனாவே அதை வந்து இப்போ ஸ்டிக்கராக வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். முன்னாடி இதற்கான ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஸ்டிக்கர்ஸை மேக் பண்ணி அதற்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ டேரெக்டாக ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கிரியேட் அப்படிங்கிறத கொடுங்க. தென் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த பிக்சர் வேண்டுமானாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அதோட ஸ்டிக்கர் ஃபார்மேட் வந்து கிரியேட் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஃபார்மேட்டில் வந்து சென்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் ஃபார்மேட்டில் சேவும் ஆகிருக்கும். ஸோ அடுத்தடுத்த டைம் நீங்கள் மறுபடியும் போயிட்டு கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னாவே அந்த இமேஜஸ் சென்ட் ஆகிரும். அடுத்த முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னென்னா இந்த ஈவெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் தான். சப்போஸ் உங்களுக்கு ஒரு குரூப் சேட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இந்த அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி குரூப்போ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு காலேஜ் ஈவெண்ட் இல்லைன்னா எங்கேயாவது டைனிங் போகிறீங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே இருக்குது அப்படின்னா பர்த்டே அப்படிங்கிற நேமை வச்சுட்டு டேட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமை வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் லொக்கேஷனையும் ஷேர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆயிரும். அதே மாதிரி இந்த குரூப் சேட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து போயிடும். அவங்க வர்றாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த மெசேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ் பண்ணி இதில் இருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஈவெண்ட் ஃபியூச்சர் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா
போல் ஆப்ஷன். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு குரூப் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு கம்பெனி உங்களுடைய எம்ப்ளாயீஸுக்கிட்ட ஒரு டேட்டாவை கேதர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்து டேட்டாவை நீங்கள் கெட் பண்ண நினைக்கிறீங்களாலோ, நீங்கள் ஒரு போல் கிரியேட் பண்ண முடியும் வாட்ஸ்அப் குரூப்பில். இதை நீங்கள் செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு இந்த அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஆப்ஷன்ஸை இந்த இடத்துல நீங்கள் போடுங்க. இப்போது சென்ட் இமேஜஸ், காலிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸை எனேபிள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் சென்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி போல் போயிடும். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ண நீங்கள் அவங்களுடைய ஓட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதனால் நீங்கள் ஒரு கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே இந்த போல் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபீட்பேக், அதே மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கெட் பண்ண முடியும். அதற்கடுத்து முக்கியமான இந்த காலத்திற்கு தேவையான ஒரு ஃபீச்சர் என்னன்னா சாட்டை மியூட் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக கால் பண்ணிட்டு இருக்காங்க, மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொமோஷனல் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு குரூப் சாட்டில் இருப்போம், அங்கே கண்டினியூஸாக மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே பாப்பப் ஆகி நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அந்த குரூப்பில் இருந்து லெஃப்ட் ஆகக்கூடாது, அந்த குரூப்னால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மியூட் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் இந்த இடத்துல அலாரமிங் இருக்குது பார்த்தீங்களா, அலாரமிங்கை இப்படி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மணி நேரம், அதே மாதிரி 1 வீக், இல்லைன்னா ஆல்வேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இந்த குரூப்பில் இருந்து மெசேஜ் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ வெளியில் உங்களுக்கு பாப்பப் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நடக்காது. ஸோ நீங்கள் ஒரு முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க நபராக இருந்துச்சிங்க அப்படின்னா அன்வான்ட் குரூப் சாட்ஸ் எல்லாத்தையுமே, அதே மாதிரி பர்சனல் சாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மியூட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் எதையாவது யூஸ் பண்ண மறந்துருந்தீங்க இல்லைன்னா விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.